ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து மண்டே மார்னிங் வந்து 5:42 ஜூன் 2. இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகுது. சின்ன பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் ஜூன் 5 தான் வந்து ஓப்பன் ஆகுது. பெரிய பாப்பாவுக்கு மட்டும் இன்றைக்கி ஜூன் 2வே வந்து ரீஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் எழுந்து வந்தோடனே பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்டன்னாகி நிற்கிற மாதிரி தான். அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போதே அவ்வளோ சூப்பராக சூதிங்காக இருந்ததுங்க. பார்த்திங்கன்னா அந்த கோழி, அதுக்கப்புறம் குட்டி குட்டி பறவை எல்லாம் கத்துறதெல்லாம் கேட்டோம்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு, மனசுக்கு இதமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு மார்னிங் வெள்ளனை எழுந்து. நான்லாம் 7:30 8 o'clock தான் எந்திரிக்கிறதே. சொல்லப்போனால் 10 மணிக்கெலாம் எந்திரிச்ச நாட்களும் உண்டு. நைட்லாம் டிவி பார்த்துட்டு லேட் நைட் தூங்கி எந்திரிச்சிட்டு நம்மளோட ரொட்டீனுமே வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு. பேக் டு ரொட்டீன் வந்து இப்போ தான் வந்து வந்திருக்கு. பேக் டு ஸ்கூல் அவங்களுக்கு, பேக் டு ரொட்டீன் நமக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ மார்னிங்கே வாசல் தொளிச்சு குழம்புலாம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து உள்ளே வந்தாச்சு. நான் வரும்போதே வந்து குளிச்சுட்டு தான் வந்தேன். ஸோ அவ்வளோ டைம் இருந்தது. மார்னிங் ஒரு 6:30க்கு தான் வந்து கிச்சனுக்குள்ளேயே வந்து எல்லா வெளி வேலைகள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அன்றைக்கி பாப்பா ரொம்ப ஈஸியான லஞ்ச் தான் கேட்டிருந்தா. லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவல் தான் கேட்டிருந்தேன். அதனால் அது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இல்லையா? ஸோ அதனால் லேட்டாக தான் வந்து வந்திருந்தேன். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கம்ஃபர்ட் ஃபுட் இருக்கும். எனக்கு வந்து டொமேட்டோ ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பாப்பாவுக்கு லெமன் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். காலைல எழுந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை வந்து பால் காய்ச்சிற வேலை தான். இப்போ வந்து ஒரு 2 நாளாக வந்து சுத்தமாக நானும் காஃபி எதுவுமே குடிக்கிறதே கிடையாது. இருந்தாலும் மாமியாருக்கு வந்து காஃபி போடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒலை கொதிக்கிறதுக்கு கெட்டிலில் தண்ணி போட்டு வச்சிட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஒலையும் கொதிச்சிரும். அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து அரிசியை களைஞ்சி விட்டுட்டு நம்ம வந்து சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப வேகமாக வந்து சுலபமாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் ஒலை வச்சு விட்டு அரிசி வந்து போட்டு கிண்டியாச்சு. அன்றைக்கி மார்னிங் வந்து எழுந்து ஒரு 10-11 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா லஞ்ச் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன வேலைகள் தான் வீட்டில் பார்த்துட்டு நல்லா காலையில் வெள்ளனை இருந்ததுக்கு அதுக்கும் தூக்கம் வந்துருச்சு, போய் தூங்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்லா வரகரிசி பொங்கல் செய்யலாமேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் வந்து 1 கப் வரகரிசி வந்து எடுத்திருந்தேன். அதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ அதுக்காக ஓரமாக வந்து எடுத்து வச்சாச்சு ஊற வைக்கிறதுக்கு. காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாப்பாடுமே ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் இன்றைக்கி பூஜை வேலையெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறனால கண்டிப்பாக சாமிக்கெல்லாம் கும்பிட்டுட்டு தான் போவாங்க. ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போய் பூஜை ரூம்லாம் வந்து ரெடி பண்ணலான்னு போயிருந்தேன். பக்கத்துலேயே உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து வேக வச்சுட்டு போயிருந்தேன். சாமி கும்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் மார்னிங் சாமி கும்பிட்றது சொல்லவே வேணாம். அந்த வீட்டுக்குள்ளே வந்து தூபம் போடுறது, அந்த ஸ்மெல்லு, அந்த பத்தியோட இன்சென்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மைண்டே அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ அன்றைக்கி மார்னிங் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. பாப்பாவை குளிக்க வச்சு அவங்க அப்பா தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா அடுத்து சாமி கும்பிட்ற ப்ராசஸ் தான். அதனால் நான் அதுங்களே லஞ்செல்லாம் பேக் பண்ணிடலாம் அவள் கிளம்புறங்குள்ளேன்னு சொல்லிவிட்டு பட் புது டிஃபன் பாக்ஸ் தான். ஸோ அது எல்லாத்தையுமே நீட்டாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி சாப்பாடு வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாமேன்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம சின்ன வயசில் பார்த்திங்கன்னா தூக்கமே வராது அடுத்த நாள் ஸ்கூல் அப்படின்னா. ஏன்னா நம்ம வாங்கியிருக்கிறதே ஒரே ஒரு பாக்ஸு, ஒரு பேக்கை தான் இருக்கும். அதை கொண்டு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் ஷேர் பண்ணிட்டு, அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிற ஒரு சந்தோஷத்தில் எப்படா ஸ்கூல் ஓப்பன் ஆகுன்ற அளவுக்கு தான் இருப்போம். பாப்பாவும் இன்றைக்கி அதே மாதிரி தான். இன்றைக்கி ஸ்கூல்ரா எந்திரின்னு தான் சொன்னேன், டக்குன்னு எந்திரிச்சு ப்ரஷ் பண்ண கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எல்லா குழந்தையும் காலங்கள் ஓடினாலும் ஆனால் எல்லாரோட பழக்கவழக்கம் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன் பாப்பா இன்றைக்கி நான் எப்போயுமே அடம் பிடிப்பேன் எந்திரிக்க. இன்றைக்கி நான் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்கணும், நான் வாங்கியிருக்க புது திங்ஸ்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஓகே எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி புக்ஸுகள்லாம் வந்து ரேப் பண்ணும்போது அட்டையெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட சிலபஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது தலையே சுற்றிருச்சுங்க. 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க, சிபிஎஸ்சி. பார்த்திங்கன்னா அவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒர்க்கு. பார்க்கவே எனக்கு பயமாச்சு. இதெல்லாம் எப்படி படிக்க போகிறேன்? அம்மா நான் படிக்கலை, நீங்கள் தான் நல்லா படிச்சுக்கோங்க, நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி என்னை மிரட்டி வச்சுட்டு போயிருக்கா. ஸோ எனக்கே பார்க்க பயமாக தான் இருக்குது. நம்ம காலேஜில் படித்ததெல்லாம் அவங்களுக்கு இப்போயே வந்து கொடுத்துருக்காங்க. அதை நினைக்கும் போதே நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகிக்கணும். அதாவது கம்ப்யூட்டருக்குலாம் ஓஎஸ் எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி நாமே வந்து அப்கிரேட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இருக்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க அப்போ தான் எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு அவளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. என்றைக்குமே வந்து ஒரு பேக் டு ரொட்டீன் வரும்போது ஒரு சின்ன பயம் இருக்க தான் செய்யும்.
ஸோ எனக்குமே அன்றைக்கி காலையில் எல்லா வேலையுமே முடிஞ்சிட்டாலும் எதை மறந்துட்டோமா, எதுவும் பாப்பாவுக்கு செய்யாம விட்டோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 30 டேஸ் மேலே ஆயிடுச்சு. அப்படின்னும் போது எப்படி எந்த ஒரு பழக்கமுமே வந்து மாறி போயிருக்கும். ஸோ இன்னும் 1 வீக் ஆகும் நம்ம மறுபடியும் கரெக்டான ஒரு ரொட்டீனுக்கு வர்றதுக்கு. வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே தான் அந்த பஸ் ஸ்டாப். ஸோ பஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் பார்க்கோட்டி எல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பஸ்ஸும் வந்தாச்சு. எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லி அமுச்சு வச்சுட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் எல்லா பேரண்ட்ஸும் நின்று பஸ் ஸ்டாப்பில் பேசிட்டு வந்தாச்சு. வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சவுண்டு. என்னடா சவுண்டுன்னு வெளியே வந்து பார்த்தா நல்ல மழை. ஆக்சுவலாக மழை வர்றதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. ஆனால் திடீர்னு எப்படி தான் வந்துச்சுன்னு தெரில. சரி, வந்த மழை கொஞ்ச நேரம் சேர்ந்து பெஞ்சா என்ன, கொஞ்ச நேரத்துலேயே மழையும் வந்து நின்றுச்சு. இருந்த வெக்கையும் சேர்த்து கிளப்பி விட்டு போயிடுச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நான் போன தடவை ஒரு ஷார்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு ஃபேன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபேன் வாங்கினதில் ஒரு பெரிய அக்கப்போரே நடந்துருச்சு. இந்த வீடியோ வந்து லாங் வீடியோ நாளைக்கு வந்து கொடுக்குறேன். பாய்.